Hello, my dear children. Till now, we have learned about sets and relations and about to start functions, but the class was over in the previous class. The previous class, we have learned about relation, what are the relations, and what is the relation, why should we study relations. Okay, in this class, we are going to start functions. What is function? From the given two sets, we have learned of a relation. What is the relation between the given two sets and what are the elements, how they connected? That is a relation, right? Here, function. Functions is a special type of relation. What is the special type of relation? It's a kind of special those are right. Okay, special type of relation. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் இது செட் ஏ. This is set A. In this set, we have some elements, right? 1, 2, 3. Okay. 1, 2, 3. In set B, we have A, B, C. Okay, now? In set B, A, B, C. A relation R is a relation or A to B. என்ன மாதிரி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1 is related with A, 2 is related with B, 3 is related with this is arrow diagram, isn't it? Okay, this is set A, this is set B, and you all know these A, B, C are called image, and the entire set B is codomain. This is entire set A is domain. In that corresponding values, no, 1 to A, 2 to B, 3 to C. The A, B, C, these three A, B, C are called range. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேசிக் திங்ஸ் இல்லையா? ஸோ இது இந்த ரேஞ்ச். இப்போ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அஸ் அ ரூல் அப்படிங்கிறாங்க. என்ன ரூல்? இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சப்போஸ் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம்? ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஓகே, y is equal to f of x, but f of x is equal to x square அப்படி இருக்கு அப்படின்னா என்னோட அவுட்புட் நான் இப்போ இந்த இதுக்கு என்னது ஆக்சுவலி ஃபங்க்ஷன் பார்த்தோன்னே எல்லாம் பயப்படக்கூடாது. ஆக்சுவலி ஃபங்க்ஷன் இஸ் வெரி ஈஸி. இப்போ வீட்ல எல்லாம் நிறைய மெஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வாஷிங் மெஷின் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மெஷினுக்கு ஒரு இட் இஸ் இது ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இது வந்து நான் இப்போ என்னோட ஃபங்க்ஷன் y is equal to x ஸ்கொயர்னா நான் என்ன இன்புட் கொடுக்குறேன்னா அதை ஸ்கொயர் பண்ணி கொடுக்கணும். அப்படிதானே? இப்ப நான் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்கணும். நான் 2ன்னு கொடுத்தேன்னா 4ன்னு கொடுக்கணும். 3ன்னு கொடுத்தேன்னா 9 கொடுக்கணும். நான் கொடுக்குற இன்புட், திஸ் இஸ் கால்ட் இன்புட், திஸ் இஸ் அவுட்புட், திஸ் இஸ் த மெஷின், ரைட்? இதுதான் ரூல். அதுக்கு நான் ஒரு ரூல் ஒரு ரூல் பேஸ்ட்ல நான் அந்த மெஷினை டிசைன் பண்ணிருக்கிறேன். அந்த மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னா நான் கொடுக்குற இன்புட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் நியூ எலமெண்ட்ஸ். Produce new elements from the given is if it's 1, 2, 3 na 1 square 4 and 3 square 9. இப்படி எனக்கு நியூ எலமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இது இன்னொரு மேப்பிங் பண்றது சொல்லுவோம். 1 to A மேப் பண்றோம் இல்லையா? ஸோ அப்படியும் சொல்லலாம். ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் என்ன சொல்ல, ஒரு மெஷின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வாஷிங் மிஷினுக்கு என்ன இன்புட் கொடுப்பீங்க? நீங்க டர்ட்டி கிளாத்ஸ் போடுவீங்க, வாட்டர் அண்ட் சம் டிடர்ஜென்ட் பவுடர், அண்ட் உங்களுக்கு வந்து அவுட்புட்டா வந்து வாஷ்டு கிளாத்ஸா கிடைக்குது இல்லையா? ஓகேயா? சிம்பிள், ரைட்? வாட் இஸ் a function? Is a special type of relation. Function is a rule, as a rule, and it produce new elements from the given element. அதை நம்ம மேப்பிங் பண்றோம். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, நமக்கு ஈஸியான வேல வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கணும். The proper definition for a function is a relation F, a relation F from A to B, from set A, this is set A, this is set B, from set A to B, from what happened? From set A to B is said to be a function. ஒரு ரிலேஷன்னா ஃபங்க்ஷனா நம்ம வந்து we are calling, ஃபர்ஸ்ட் அது ஒரு ரிலேஷனா இருக்கணும். அந்த ரிலேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல போறோம். அப்ப எப்போ அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா மாறுது அப்படின்னு பார்க்கலாம். செட் A செட் B, சரியா?
if every element of set A, இதுல இருக்கிற every element, suppose one, two, three, okay, நம்ம ஸ்கொயர் ஃபங்க்ஷனே வச்சுக்கலாம். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 16 இருக்கட்டும். சரியா? இப்போ மேப்பிங் பண்ணலாமா? மேப்பிங் 1 to 1, 2 to 4, 3 to 9, 16 எதுவுமே இல்ல. சரி, ஓகே. ரிலேஷன் F, ஃபர்ஸ்ட் நம்மளோட ரிலேஷன் F from A to B அது ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்னா every element of set A, இதுல இருக்கிற every element 1 2 3 எல்லாமே every element of set A has one and only image in set B. இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செட் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும் செட் பில. சரியா? ஓகேயா? சப்போஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ இங்க வந்து இன்னொரு இப்ப ஒன்னுக்கு வந்து இன்னொன்னு இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இதுல இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இப்ப இது ஒன்னுக்கு ஒன்னு தான் இருக்கு. இதுல எதுவும் லெஃப்ட் ஓவர் ஆகல இல்லையா? செட் ஏல வந்து ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கா? எல்லாமே இருக்கு, எல்லா எலமெண்ட்டுக்கும் இருக்கு. ஆனா செட் பிங்கிறது திஸ் இஸ் டொமைன்மா, திஸ் இஸ் கோடொமைன்ல லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா டொமைன் த ஃபர்ஸ்ட் ஏ செட் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி, சரி, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அப்படின்னாதான் அது ஃபங்க்ஷன். ஓகே, அகைன் a relation F from set A to set B is said to be a function if every element of set A has one and only image in set B. Okay. Note. Enna note? Note two distinct ordered curves in F have the same first element. அதாவது ordered curves, first ordered curves என்னமா? Suppose இப்போ 9, 3, 9, -3, 4, 2, 4, -2, 25, 5, 25, இதெல்லாம் வந்து ஆர்டர்ட் பர்ஸ் இல்லையா? இப்போ இங்க ஒரு செட் A இருக்கு, இங்க ஒரு செட் B இருக்கு. நம்ம ரிலேட் பண்ண போறோம். 9க்கு வந்து 3 and -3. I am sorry for the diagram. I couldn't see. Yeah, 9க்கு வந்து 3 இருக்கு இல்லையா? இப்போ 4க்கு வந்து 2 -2 இல்லையா? 5க்கு இங்க போ +5 இருக்கு, -5. இப்ப இதுல இது ஃபங்க்ஷனா? ஃபர்ஸ்ட் இது ஃபங்க்ஷனா? மேம் நீங்க என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் செட் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஆனா செகண்ட் திங் என்னது? அதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒருத்தங்க, அத ஒருத்தனுக்கு ஒருத்தி, ரெண்டு வாய்ப்பு இருக்கு. சரியா? 9க்கு வந்து 3யும் இருக்கு, -3யும் இருக்கு. அப்போ ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 9க்கு யாரெல்லாம் இருக்கா? 3யும் இருக்காங்க, -3யும் இருக்காங்க. அப்படி இருக்க கூடாது. No two distinct ordered pairs in F have the same first elements. இப்போ இது ஒரு ordered pair, இதுவும் ஒரு ordered pair. இதுல first element சேமா இருக்கு. First element should not be repeated. அப்பதான் வந்து அது function. இப்போ இந்த given note என்ன? First இதுல வந்து 4 repeat ஆயிருக்கு, 25 2 times repeat ஆயிருக்கு. So this is not a function. Okay. The function F from A to B, ஒரு அதை எப்படி நம்ம ஒரு denote பண்ணுவோம் அப்படின்னா function F from A to B இப்படிதான் denote பண்ணுவோம். சரியா? The function F from A to B is denoted by in this. Okay. அவ்வளவுதானா இது? ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம் ஃபங்க்ஷனா. இப்ப இதுல பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுங்களேன். ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ஃபங்க்ஷன், பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா? y is equal to this x plus 5. y is equal to x plus 5. ஓகேயா? நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப
எக்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கு வந்து என்ன போடலாம், எக்ஸ்க்கு 1 போட்டோம்னா ஒய்க்கு வந்து 6, எக்ஸ்க்கு 2 போட்டோம்னா ஒய்க்கு 7, எக்ஸ்க்கு 3 போட்டோம்னா ஒய்க்கு 8. டடா டடா டடா. ஃபங்க்ஷன் all element is having image and only one image. யாருக்கும் வந்து ரெண்டு இது கிடையாது. So this is the function, proper function. Okay. Note, elements in the domain are not connected to more than one image. And the same thing again. Elements in the domain என்னமா? Oh, very bad. Oval shape. This also very bad. இதுல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் செட் ஏ இருக்கு இல்லையா, இதுதானே நான் சொல்லியிருக்கிறேன் டொமைன் அப்படின்னு. இது என்னதுமா? டொமைன். இது கோடொமைன். கோடொமைனுக்குள்ளார என்னோட ஆன்சர் இருக்கலாம் ரைட் ரைட். 1 4 9 என்னோட டொமைன் வந்து 1 2 3. சரியா? என்னோட டொமைன் ஆரோ டயக்ராம். ஓகேனா? இப்ப என்னோட டொமைன் வந்து the entire set A. என்னோட டொமைன் வந்து the entire set A. இதுல இருக்கிற எல்லாமே டொமைன். ஓகே? எந்த எலமெண்ட்டும் லெஃப்ட் ஆகக்கூடாது, எந்த எலமெண்ட்டும் லெஃப்ட் ஓவர் ஆகக்கூடாது. ஓகே? தென் என்னோட செட் பி இருக்கு இல்லையா, அந்த செட் பில இருக்கிற எல்லாமே கோடொமைன். ஆனா அதுக்குள்ள இருக்கிற இந்த ஆன்சர்ஸ் தான் ரேஞ்ச். அதுக்குள்ள இருக்கிற ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரேஞ்ச். இந்த 149 சப்போஸ் இதுல வந்து ஒரு எக்ஸா இருக்கு அப்படின்னா, சப்போஸ் இதுல வந்து ஒரு 16 இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதுல லெஃப்ட் ஓவர் ஆயிக்கலாம். ஆனா இங்க டொமைன்ல எதுவும் லெஃப்ட் ஓவர் ஆகக்கூடாது. டொமைன்ல எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கணும், என்னது, தனியொரு மனிதனுக்கு உணவினைகள் ஜகத்தினைகள் தேடும். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணும். சரி, எல்லாருக்கும் படிப்பு இருக்கணும். நேஷன்னா எப்படி இருக்கும்? ஈக்குவாலிட்டி. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல கல்வி. ஓகே, கமிங் பேக் டு தி சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் 10. அது என்ன எக்ஸாம்பிள் 10ல என்ன கேட்டிருக்காங்க? ரீட். Let n be the set of natural numbers. Okay, fine. Let n be the set of natural numbers. Natural number starts with 1 2 3 blah 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 infinity. Okay. And the relation R, okay, the relation R be defined on n. Natural numberல தான் நம்ம ரிலேஷன்ஸை டிஃபைன் பண்ண போறோம். சரியா? அதாவது நம்மளோட x and y ரெண்டுமே வந்து ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட எக்ஸும் நேச்சுரல் நம்பர்ல தான் இருக்கு, நம்மளோட ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ல தான் இருக்கு. சரியா? such that relation R is equal to, ஒரு ரூல் சொன்னால நம்மளோட ஃபங்க்ஷனாலே ஒரு ரூல். என்ன ரூல்? y is equal to 2x. நான் என்ன கொடுக்கறனோ x, அது டபுள் ஆகி வெளியில வரணும். x கொடுத்தனா 2x வரணும், 1 கொடுத்தனா 2 வரணும், 2 கொடுத்தனா என்ன வரணும்? 4, 3 கொடுத்தா 6, 4 கொடுத்தா 8 வரணும். அவ்வளவுதான் இது. சரியா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? y is equal to 2x ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? என்ன x கொடுக்கறேனோ அதை டபுள் பண்ணி கொடுக்குது. சரியா? இப்ப அதுக்கு அப்படியே டயக்ராம் போட்டோம்னா இது டொமைன், இது கோடொமைன், இதெல்லாம் சேர்ந்து ரேஞ்ச். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு இல்லையா? சரியா? என்ன புரிஞ்சது? இங்க வந்து the domain and codomain and range எல்லாமே வந்து என்னவா இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கு. எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கு. அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, டொமைன் natural numbers, codomain also natural numbers. ஏன் இதுல மட்டும் தான் இருக்குன்னா 1 2 3 4 wait ma'am please. சப்போஸ் என்னோட கோடொமைன் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 இருக்குன்னா, என்னோட 1 வந்து 1 into 2 right, 2 right. Okay, 2, that is very bad. டபுள் ஆக்கில கொடுக்கணும். 2 வந்து என்னவாகும்? 4 ஆகும். 3 வந்து என்னவாகும்? 6 ஆகும். இதுதான் என்னோட ஃபங்க்ஷனா இருக்கும். மீதம் என்னெல்லாம் இருக்கு? 1 சும்மா இருக்கு, 3 சும்மா இருக்கு, 5 சும்மா இருக்கு. அப்போ என்னோட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, என்னோட ரேஞ்ச் வந்து எல்லாமே என்னதான் இருக்கு? ஈவன் நம்பர்ஸா இருக்கு. என்னோட ரேஞ்ச் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் 2 4 6. Understand clearly? Codomain natural numbers. என்னோட டொமைன் நேச்சுரல் நம்பர்ஸ், என்னோட கோடொமைனும் நேச்சுரல் நம்பர்ஸ். பட் மை ரேஞ்ச், மை எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் மை ஃபங்க்ஷன், மை ரேஞ்ச் இஸ் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்.
range is even natural numbers. It is 2, 4, 6, 8, 10, like that. Okay, understand from this question. Okay, next. Oh, example 11. Examine each of the following relations. கொஞ்சம் ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு 3 ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு ரிலேஷனையும் நம்ம எக்ஸாமின் பண்ணணும். என்னன்னு பண்ணணும்னா, in each case given reasons whether it is a function. கொடுத்திருக்கிற கொடுத்திருக்கிறது வந்து ரிலேஷன், அதை நம்ம ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டொமைன் கோடொமைன் சொல்லிட்டே தான் பண்ணணும். டொமைன் கோடொமைன், சரியா? டொமைன்ல என்னெல்லாம் இருக்கு? 2, 3, 4. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தானே டொமைன். ஓகே, 2, 3, 4. செகண்ட் எலிமெண்ட் 1, 2. அவ்வளவுதான், திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 1 1 அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, இவ்வளவுதான். என்னோட கோடொமைன் 1 and 2. என்னோட டொமைன் வந்து 2, 3, 4. என்னோட 2 is related with 1. Yeah, 3 also related with 1. Okay, 4 is related with 2. இதுதான் என்னோட ரிலேஷன். இப்போ இத வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். நம்ம ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்ன? டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜ் இருக்கு. ஆமா, இருக்கு. ஆனா டொமைன்ல இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்ற, ஒன்லி 1 இமேஜ் தான் இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து ஒன்லி 1 இமேஜ் தான் இருக்கு. 2க்கு 1 இருக்கு, 3க்கு 1 இருக்கு, 4க்கு 2 இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து எங்கேயுமே ரிப்பீட் ஆகல இல்லையா? 2, 3, 4. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் should not be repeated. என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிப்பீட் ஆக கூடாது, சரியா? So this is a function. Yeah, பக்கா, this is a function. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டொமைன் கோடொமைன் எழுதிக்கணும். அதுக்கு என்ன ரிலேஷன்ங்கிறத எழுதணும். எழுதிட்டு அதை செக் பண்ணி பார்க்கறோம். நம்ம செக் பண்ணிட்டு என்னென்ன ரூல்ஸ், ஒவ்வொன்றுக்கும் அதுல இருக்கிற எல்லா எலமெண்ட், டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். 1 second. Okay, in this question, the given relation is the function. Why? இதுல இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்க்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஒரே லைனா எல்லா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்க்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஆர்டர்ட் ஃபர்ஸ்ட்ல, அவ்வளவுதான். ஓகே, ரிலேஷன் என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு அதோட இப்போ இதுதான் A, இது B, A to B. எல்லா எலமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இங்க 2, 3, 4, 2, 3, 4. இது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு 2 is repeated, right? Yeah, good. 2, 4 and 3. 2 is going to 2, again 2 is going to 4. This is not good. 3 to 3, 4 to 4. Yeah. Oh, 4 should be here. 4 to 4 and 2 is. So இத பார்த்தோன்னே சொல்லிடலாம், first element repeated. This is not a function. Why? The first element is repeated. Okay, next. அதே மாதிரி தான் இதையும் குயிக்கா சொல்லிடலாம் இல்லையா? என்னெல்லாம் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. Okay, 2, 3, 4, 5, 6, 7. 1 ஆட் ஆயிருக்கு இல்லையா? The function y is equal to x plus 1. நான் என்ன 1 எல்லாம் கொடுக்குறேன்னா 1 இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குது. 4, 5 to 6. பக்கா, this is a perfect function. Only one image, 1 to 1. Only one image தான் இருக்கு, எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நாட் ரிப்பீட்டட். So this is a perfect function. இது வந்து ஒரு function. Okay, அடுத்து அவ்வளவுதானா? 3 ரிலேஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம செக் பண்ணிட்டோம் இல்லையா? Then again one more definition. What is that? Yeah, a function which has either or one of its subsets as its range is called a real valued function. What is this? A real valued function. The word real valued function. Okay, பார்க்கலாமா என்னன்னு? இப்போ ஒரு ஃபங்க்ஷனா நான் என்ன சொன்னேன், ஃபங்க்ஷன் வந்து அது ஒரு ரூல், சரியா? சரியா? இது ஒரு எக்ஸ், இது ஒய், இது இன்புட், இது அவுட்புட், சரியா? உள்ள வந்து ஒரு ரூல் இருக்கு, ஏதோ ஒரு ரூல் கொடுத்துருக்கோம், சரியா? ஓகே,
அப்போ இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர் என்னது ரியல் நம்பர்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும் நம்பர் லைன்ல ரியல் நம்பர்ஸ் தான் வந்து ஒரு யூனிவர்சல் செட் மாதிரி. அதுக்குள்ள என்னது என்ன ஹோல் நம்பர் இண்டீஜர்ஸ் கியூ ஆர் இசட் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ நம்மளோட யூனிவர்சல் செட் இருக்கு இல்லையா, அவன் தான் வந்து ரியல் நம்பர்ஸ். இப்போ a function which has either or one of its subsets as its range. இப்போ என்னோட ரேஞ்ச் இருக்குல்ல, ரேஞ்ச்னா என்ன, அவுட்புட் இல்லையா, என்னோட ரேஞ்ச்னா என்னது அவுட்புட். என்னோட ரேஞ்ச்ங்கிறது அவுட்புட். இப்பதானே பார்த்தோம். இது இன்புட் போறதெல்லாம் என்னது டொமைன், அவுட்புட்ல எல்லாம் ரேஞ்ச். பாசிபிள்லாம் வந்து கோடொமைன்ல இருக்கு. இப்போ என்னோட ரேஞ்ச் வந்து எய்தர் என்னோட இன்புட் வந்து ரியல் நம்பர், என்னோட அவுட்புட் வந்து ரியல் நம்பரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சப்செட்டா இருக்கலாம். ஆரோட ஏதாவது ஒரு சப்செட். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்னா என்ன, சப்செட்னா என்ன எல்லாம் தெரிஞ்சாதானே நமக்கு இது கொஞ்சம் புரியும். ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி இருக்குல்ல, வேகா இருக்கு. ஆர் ரியல் நம்பர், ஃபங்க்ஷன் f has either or. என்னோட ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் இருக்குல்ல, என்னோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும்னா எய்தர் ஆரா இருக்கலாம், இல்ல அதோட சப்செட்டா இருக்கலாம். சப்செட்னா என்னது, ஆருக்கு இந்த இதெல்லாம் சப்செட்ஸ், n சப்செட், w சப்செட், z சப்செட், q சப்செட் இல்லையா. என்னோட n வந்து வேற கலர் எடுத்துக்கலாம். என்னோட n வந்து சப்செட் ஆஃப் ஆர், என்னோட w ஹோல் நம்பர் சப்செட் ஆஃப் ஆர், என்னோட z சப்செட் ஆஃப் ஆர், என்னோட q வந்து சப்செட் ஆஃப் ஆர். என்னோட ரேஞ்ச் வந்து எய்தர் ஆரா இருக்கணும், இல்லைன்னா என்னோட அதோட சப்செட்ஸா இருக்கணும். அதாவது என்னோட இன்புட் டொமைன் எல்லாமே ரியல் நம்பர்ஸ், என்னோட அவுட்புட் என்னோட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, என்னோட ரேஞ்ச் அவுட்புட் அது வந்து எய்தர் ரியல் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ரியல் நம்பரோட சப்செட்டா இருக்கணும். அதாவது இன்டிஜர்ல இருக்கலாம், ரேஷனல் நம்பரா இருக்கலாம், அதான் ஹோல் நம்பரா இருக்கலாம், நேச்சுரல் நம்பரா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா என்னோட ஃபங்க்ஷனுக்கு பேரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். என்னோட ஃபங்க்ஷனுக்கு பேரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். என்னோட ரேஞ்ச் வந்து என்னோட ரேஞ்ச் இது ரியல் நம்பராவோ இல்ல அதோட சப்செட்டாவோ இருந்துருச்சு அப்படின்னா என் ஃபங்க்ஷனுக்கு பேரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஓகே, இட்ஸ் டொமைன் இஸ் ஆல்சோ, ஆமா அதான் டொமைனும் ஆரா இருக்கலாம், இல்ல சப்செட்டா இருக்கும். என்ன அப்படின்னா என்னோட டொமைனும் என்னோட ரேஞ்சும் ரியல் நம்பராவோ இல்ல அதோட சப்செட்டாகவோ இருந்து விட்டால் அதுக்கு பேரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் 12. எக்ஸாம்பிள் 12 என்ன சொல்லிருக்காங்க, ஒரு இன்புட் x இருக்கு. x வந்து 1 2 3 4 5 6. இப்போ நான் இப்படிதான் என் பிள்ளைங்க சொல்லி கொடுப்பேன். இது இன்புட் இல்லையா, இது அவுட்புட். 1 கொடுக்கும்போது என்னோட ஃபங்க்ஷன் எது, என்னோட மெஷின் வந்து 2x plus 1. இட்ஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன் இல்லையா, 2x plus 1 வேலை செய்யுது. நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா 2 into 1 plus 1 எவ்வளவுமா, 3. நான் 1 கொடுக்கும்போது என்னோட அவுட்புட் 3 இருக்கு இல்லையா. இட் ஃபாஸ்ட் 2 கொடுக்கும்போது அப்ப என்னவா இருக்கும் 5. 2 into 2 plus 1 3 கொடுக்கும்போது என்னவா இருக்கணும், மேக் இட் ஃபாஸ்ட் 3 into 2. சரி, இப்போ x பொறுமையா சொல்றேன், x is equal to 3 அப்படின்னா என்னோட f of x வந்து 2 into 3 plus 1. என்னோட x எங்கெல்லாம் இருக்கோ அது போய் ஈக்குவலா போடணும். இப்போ என்னோட x வந்து 3யா, x க்கு 3 போட்டா என்ன இருக்கும், 2 into 3 6, 6 plus 1 7. ஓகே, என்னோட x 4, x பதில் 4 போட்டனா 2 into 4 8, 8 plus 9. என்னோட x 5 இருக்கும்போது 2 into 5 10 plus 1 11. ஓகேயா, என்னோட x வந்து 6 இருக்கும்போது 2 into 6 12 plus 1 13. 6 இருக்கும்போது என்னவா இருக்கும் 13. 7 இருக்கும்போது 15. 3 5 7 9 11 13 15. ஓகேயா, 1 3 5 7 9 11 11 13 15. ஓகே, இது பார்த்தா எப்படி இருக்கு, ஒரு ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். என்னோட ரேஞ்ச் வந்து ஆட் நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கு. என்னோட ரேஞ்ச் வந்து ஆட் நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கு. என்னோட டொமைன் வந்து ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, புரிஞ்சுதா இல்லையா?
என்னோட டொமைன் வந்து ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், என்னோட ரேஞ்ச் வந்து ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், பிகாஸ் 2x plus 1 அப்படின்னாலே அது ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேயா? தென் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா கிளியரா இருந்தீங்கன்னா தான் ஒரு வந்து என்ன சொல்றது, கால்குலஸ், இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன்லாம் போக முடியும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் x y is equal to x, y is equal to x. என்னோட இப்போ நான் என்ன சொன்னேன், என்ன இன்புட் கொடுத்தாலும் என்னோட அவுட்புட் சேம் அதே தான் வரும். நான் வாட் எவர் இன்புட் கொடுக்குறோம் அதே தான் சேம் வரும். எக்ஸுக்கு 1 கொடுத்தனா 1 தான் வரும். 1,1 இல்லையா? எக்ஸுக்கு 2 கொடுத்தனா என்னோட அவுட்புட் 2. சப்போஸ் என்னோட எக்ஸ் -1னா என்னோட அவுட்புட் இஸ் -1. ஒருத்தனை எவ்வளவுதான் தள்ளினாலும் அவன் அவ்வளவுதான் மார்க் எடுப்பான். அது அப்படி நெகட்டிவா சொல்லலாம், பாசிட்டிவா சொல்லலாம். வார்த்தை மாற மாட்டான், சொன்ன சொல்ல மாற மாட்டான். என்ன இன்புட்டோ அதேதான் அவுட்புட். அது கான்ஸ்டன்ட். இது வந்து என்னன்னா என்ன கொடுக்குறேனோ இப்படி சொல்லலாம். ஓகே, வெரி பேட் எக்ஸாம்பிளா வந்துருச்சு. நீ நீ என்ன கணத்துல அடிச்சா நானும் திருப்பி உன்னை கணத்துல தான் அடிப்பேன். அடி பல்லுக்கு பல்லு உதைக்கி உதாத மாதிரி என்ன கொடுக்குறியோ அதை அப்படியே தான் நான் திருப்பி கொடுப்பேன். ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி கிடையாது, ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்துல காமிக்கிறது அதெல்லாம் இல்ல. நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் நான் திருப்பி கொடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படிங்கிறதான். எக்ஸுக்கு நீ 1 கொடுத்தனா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு நீ 2 கொடுத்தனா ஒய்யும் 2 தான். 3னா y is equal to 3. That is called identity function. Function y is equal to x, y is equal to x. அதோட கிராஃப் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்ப அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் இல்லையா? x y 1 1 2 2. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஓகே, அவ்வளவுதான். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். திஸ் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். வெயிட், இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன். டொமைன். டொமைன்னா என்னமா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற வேல்யூ எல்லாம் டொமைன். என்னோட இன்புட் தானே டொமைன். ரேஞ்ச், கோடொமைன் வந்து என்டையர் y ஆக்சிஸ் தான் கோடொமைன். அதுல இருக்கிற ஆன்சர்ஸ் தான் என்னோட ரேஞ்ச். புரிஞ்சதா? இதுதான் பேசிக் திங். என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், என்னோட இன்புட், என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூவும் டொமைன். என்னோட y ஆக்சிஸ், கரஸ்பாண்டிங் y ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லாமே கோடொமைன். கிராஃப் படி பார்த்தோம். அதுல பர்டிகுலரா இருக்கிற ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரேஞ்ச். சரியா? புரிஞ்சதா? domain and range by seeing graph itself we have to say. Okay, then constant function. இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒருத்தன் என்ன தள்ளு நீ எவ்வளோ புஷ் பண்ணாலும், நீ எவ்வளோ டீச் பண்ணாலும், எவ்வளோ சம்ஸ் போட்டாலும் நான் இவ்வளோ மார்க் தான் எடுப்பேன். நீ என்ன வேணா பண்ணு இன்புட்ல ஒரு நான் இவ்வளோதான் கொடுப்பேன். என்னோட கெப்பாசிட்டி 60 மார்க்ஸ் தான் என்னோட அவுட்புட். நீ என்ன வேணா கொடு, நோட்ஸ் வாங்கி கொடு, கிளாஸ் அனுப்பு, கோச்சிங் சென்டர் அனுப்பு, இவ்வளவுதான் கொடுப்பேன். அப்படிங்கிறதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். why should we say negatively? பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா, உங்க வீட்டுல எல்லாம் டிவி இருக்கும் இல்லையா? எஸ் மேம். ஸ்டெபிளைசர் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க உங்க வீட்டுல இல்லையா? ஸ்டெபிளைசர் அதோட வேலை என்னம்மா? அதோட வேலை என்ன? இதுதான் ஸ்டெபிளைசர். நம்பணும், இதுதான் ஸ்டெபிளைசர். ஓகேயா? அது என்ன பண்ணும்னா, நீ இன்புட் அவுட்புட் அதை என்ன செய்யும் அப்படின்னா, என்னோட டிவைஸ், என்னோட டிவிக்கு வந்து இவ்வளவு வோல்டேஜ் தான் நான் கொடுக்கணும், இன்புட் இவ்வளவு கரண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வீட்டுக்கு வர கரண்ட் இருக்குல்ல, அதுல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? பிளக்சுவேஷன்ஸ், இன்புட்ல பிளக்சுவேஷன் இருக்கும், வோல்டேஜ் பிளக்சுவேஷன்ஸை வந்து சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கான்ஸ்டன்ட் உன்னோட டிவைஸ்க்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத கான்ஸ்டன்டா கொடுக்கும். வாட் ஆர் த பிளக்சுவேஷன்ஸ் இன் யுவர் இன்புட், அதை சரி பண்ணி பாசிட்டிவா இருக்குல்ல, அதை சரி பண்ணி கான்ஸ்டன்டா கொடுக்கும். நீ என்னதான் 0னாலும், இப்ப சப்போஸ் வந்து y is equal to 2, சரியா? ஆல்வேஸ் 2 தான், 2 வோல்ட் தான் வந்துட்டே இருக்கு. சரியா? நீ 0னா 2 தான், 1னாலும் 2 தான், 2னாலும் இன்ஃபினிட்டி. ஓகே, என்னோட டொமைன் இருக்குல்ல, என்னோட டொமைன் வந்து the entire or real number. என்னோட டொமைன் வந்து the entire or, என்னோட டொமைன் entire or, that is real number minus infinity to infinity. ஓகே, எதுக்கு இந்த பிராக்கெட் போடணும்? எப்பவுமே இன்ஃபினிட்டி ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஓபன் பிராக்கெட் தான் போடணும் இல்லையா? க்ளோஸ் பிராக்கெட் போடக்கூடாது. ஓகே, டொமைன். அப்ப இதோட ரேஞ்ச் என்னமா? என்னோட ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் இல்லையா? என்னோட பர்டிகுலர் என்ன இருக்கு?
இதுல என்னமா இருக்கு? ஜஸ்ட் 2 தானே இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ல என்னோட அவுட்புட் என்னது? ஆல்வேஸ் அதாவது பர்டிகுலர் கான்ஸ்டன்ட். என்னோட ரேஞ்ச் வந்து கான்ஸ்டன்ட். புரிஞ்சதா இல்லையா? என்னோட எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ என்னோட இன்புட்டும் ரியல் நம்பர், என்னோட அவுட்புட்டும் ரியல் நம்பர் அப்படின்னா இட் இஸ் a real valued function இல்லையா? அந்த டெஃபினிஷன் தானே பார்த்தோம். ஓகே, என்னோட டொமைன் வந்து the entire ஆர், என்னோட ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, தென் பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? கான்ஸ்டன்ட், வேரியபிள், டிகிரி, டர்ம்ஸ், லைக் டர்ம்ஸ், அன்லைக் டர்ம்ஸ், மோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், குவாட்ரட்டிக், குவாட்ரட்டிக் இல்லையா? கியூபிக், லீனியர். டிகிரி 1 நான் லீனியர் பாலினாமியல், டிகிரி 2 நான் குவாட்ரட்டிக், டிகிரி 3 நான் கியூபிக், டிகிரி 4 நான் பை குவாட்ரட்டிக். இவ்வளவு படிச்சிருப்போம் பாலினாமியல் ஃபங்க்ஷன். அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து கிராஃபா நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இது வந்து இதை பார்த்தோன்னே தெரியும் இது ஒரு பேரபோலா இல்லையா? இது வந்து ஒரு பேரா. இந்த பேரபோலால this is 0, this is x, this is minus x, this is y, minus y. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சேர்ந்தது என்னது? டொமைன். இது டொமைன். சரியா? இதெல்லாம் என்னது? டொமைன். இதெல்லாம் சேர்ந்தது என்னது? இங்க இருந்து இங்க இருக்குது என்டையர் ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, என்டையர் ஒய் ஆக்சிஸ் வந்து கோடொமைன். அதுல பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் என்னோட ரேஞ்ச். அங்கதானே என்னோட அவுட்புட் ஃபுல்லா எங்க இருக்கு? நான் என்னதான் கொடுத்தாலும் என்னோட அவுட்புட் வந்து எல்லாமே பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா இல்லையா? அந்த என்டையர் ஒய் ஆக்சிஸ் வந்து என்டையர் ஒய் ஆக்சிஸ் வந்து கோடொமைன். entire x-axis just domain input. இதுல பாசிட்டிவ் y-axis இருக்குல்ல, அங்கதானே என்னோட அவுட்புட் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா? அதுதான் ரேஞ்ச். இப்ப என்னோட x y பிலாங்ஸ் டு ரியல் நம்பரா இருக்கு. சோ என்னோட ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்னோட ரேஞ்ச் என்ன, டொமைன் என்னன்னு பர்டிகுலரா சொல்லணும். இது என்ன? y is equal to x square, x square is equal to y. இது பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. ஐ மீன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் படிக்கும்போது படிப்பீங்க. வெயிட் அது இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். y ஸ்கொயர் இப்போ வந்துட்டு இது வந்து y is equal to x 0. இது வந்து என்னோட டொமைன் இல்லையா? ஓகே, என்ன -3 எல்லாம் போட்டுக்கோங்க. சரியா? இது என்னோட கோடொமைன். அதுக்குள்ள ரேஞ்ச் 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. ஓகே, இதுதான் என்னோட y is equal to x square polynomial function. Okay, கம் போலாம். if my function r to r, அதாவது என்னன்னா என்னோட டொமைன் ரேஞ்ச் எல்லாமே r தான், ரியல் நம்பர் தான். இதுக்கு என்ன அர்த்தம்? r to r. சரியா? y is equal to f of x. this f of x வந்து x square. அதான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சப்போஸ் -4 அப்படின்னா என்ன வரும்? 16, -3 9, -2 4, -1 1, 0 0 1 1 2 4 3 9. ஓகே, இப்போ listen carefully. this is entire x axis. அதுல மைனஸ்லாம் இருக்கலாம். ஆனா என்னோட ரேஞ்ச் y வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. சோ என்னோட ரேஞ்ச் எங்க இருக்கு? பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. 1னா 1, 2னா இங்க 4, என்னோட x2னா 4, என்னோட x3னா என்னோட y வந்து 9. புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, இப்போ என்னோட டொமைன் ரேஞ்ச் அப்படின்னா இதுக்கு நீங்க எப்படி எழுதணும்? இதோட டொமைன் ரேஞ்ச் அப்படின்னா இப்ப இதோட domain of my f is equal to all x such that x belongs to R. இதெல்லாமே என்னோட டொமைன். range of f நம்மளோட ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து x square. என்னோட ரேஞ்ச் வந்து x square. அது that also belongs to my R. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரியா? என்னோட டொமைன் ரேஞ்ச். ஒரு கிராஃப், ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரணும். பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் அதோட டொமைன் ரேஞ்ச் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். இது என்னது? கியூபிக் ஃபங்க்ஷன். என்னமா? y is equal to x cube.
சரியா? ஓகே, 0 0 1 1 2 8 3 27. புரிஞ்சதா? 1க்கு வந்து 1 தான். என்னோட 2 வந்தோடனே என்ன ஆகும்? 8 ஆயிடும். என்னோட 3 வந்தோடனே 27 ஆயிடும். என்னோட 4 வந்தோடனே 4 into 4 16 64 ஆயிடும். புரியுதா? இதான் என்னோட cubic function. Y is equal to cube. என்னோட cubic function. Cubic function ஓட f of x is equal to x cube. Actually y is equal to f of x னு சொல்லலாம். என்னோட function வந்து x cube. என்ன இன்புட் கொடுக்குறேன்னா அது வந்து கியூப் ஆகி கொடுக்கணும். கியூப் ஆகி கொடுக்கணும். -1 அப்படின்னா -1, -2னா -8, -3னா -27. ஏன்னா ஒரு மைனஸ் நம்பரை வந்து ஆட் நம்பர் டைம்ல வந்து பவர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் தான் கிடைக்கும் இல்லையா? புரியலையா? -2 கியூப் இல்லையா? -2 into -2 into -2 -8. அது பேரபோலால பாத்தீங்களா? ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ல வந்து நம்மளோட எல்லா அவுட்புட்டும் பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்கும். இங்க வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். the entire வேற கலர் the entire y axis கோடமைன். என்னோட ஆன்சர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அவங்கதான் வந்து என்னோட ரேஞ்ச் இல்லையா? என்னோட ரேஞ்ச் அவங்கெல்லாம் உங்க ரேஞ்சுக்கு இல்லப்பா அப்படின்னு ஒரு மொக்க டைலாக்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேஞ்ச் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான். கமான், இப்போ என்னோட ரேஞ்சும் டொமைன் எழுதலாமா? என்னோட ஃபங்க்ஷன் கியூப் ஃபங்க்ஷனோட டொமைன் என்னமா? என்னோட கியூப் ஃபங்க்ஷனோட டொமைன். ஓகே, என்னோட கியூப் ஃபங்க்ஷனோட டொமைன் ரேஞ்ச் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். No one? Waiting for your answers. எல்லாமே ஆறுதாமா. என்னோட டொமைன்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்புட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஆறுதான். ஆறுனா என்னது? ரியல் நம்பர் இல்லையா? இது என்னது? அவுட்புட் எக்ஸ் கியூப். தட் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகே, டொமைனும் ரேஞ்சும் சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரேஷனல் ஃபங்க்ஷன். the word ரேஷியோனா என்னது? p by q ஃபார்ம்ல எழுதுறது இல்லையா? ரேஷனல் ஃபங்க்ஷன் மேல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த சமக்கு வந்து சப்போஸ் 1 by x னு வச்சுக்கலாம். 1 also a function man, it is a constant function, right? Constant function என்னது? x bar 0 ன்னு இருக்கும் இல்லையா? ஓகே, constant function. So this is 1 also function. என்ன நம்ம கான்ஸ்டன்ட் போட்டுருக்கீங்க, அது constant function. ஓகே, மேல ஒரு ஃபங்க்ஷன், நியூமரேட்டர்லயும் ஒரு ஃபங்க்ஷன், டினாமினேட்டர்லயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, f of x by g of x. So this is a polynomial function. Actually பெரிய மெயின்ஸ் क्वेश्चनலாம் சால்வ் பண்ணும்போது கொடுப்பாங்க சரியா? 2x square plus 2x square minus 9 divided by 3x square minus 5 plus x இந்த மாதிரி கொடுப்பாங்க சரியா? இதோட இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இதோட டொமைன் என்ன, இதோட ரேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அதுக்காக சிம்பிளா கொடுக்கிறது இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷன். இப்போ 1 by x இல்லையா? அதாவது என்னன்னா, இப்போ நான் x வந்து 1 என்னோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? 1 by x ஆ மாத்தி கொடுக்கும். இதான என்னோட இன்புட், இது என்னோட அவுட்புட். x வந்து இப்போ நான் 0 கொடுத்தேன்னா 1 by 0 பாசிபிள்? நாட் டிஃபைன்ட், ரைட்? நாட் டிஃபைன்ட். அது கிடையவே கிடையாது, பாசிபிளே கிடையாது. 0க்கு மட்டும் கிடையாது சரியா? அப்போ 1 என்னமா? 1 by 1 1 2 1 by 2 3 1 by 3. ஓகேயா? ஓகே, 0க்கு கிடையாது. இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட ரேஷனல் ஃபங்க்ஷன். இப்போ 1 by x இப்படி 1 by x ஸ்கொயர், 1 by x கியூப், 1 by x power 4. This is 1 by x, 1 by x square, 1 by x cube. ஒரு விஷயத்தை கிராஃபிக்லா வந்து ரெப்ரசென்ட் பண்ணிப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். டெஸ்மாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், டெஸ்மாஸ். அதுல போய் கிராஃபிக்லா எல்லாம் போட்டு பார்க்கலாம் சரியா? நெக்ஸ்ட் மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்ன? நீ என்னோட இன்புட் அவுட்புட், என்னோட இன்புட்ல நீ பாசிட்டிவ் கொடுத்தாலும் நாம அவுட்புட் பாசிட்டிவ் தான். ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி, பக்கா பாசிட்டிவிட்டி மேன், ரைட்?
என்னோட நெகட்டிவ் இன்புட் கொடுத்தாலும் நான் வந்து உனக்கு மாடுலஸ் பண்ணி நான் அந்த மாடுலஸ் பண்ணி பாசிட்டிவா தான் கொடுப்பேன் அப்படின்னு நினைப்பாரு. அவ்வளவுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். சரியா? உன்னோட எக்ஸ் வந்து என்ன சொல்றது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருக்கும். என்னோட y இருக்கு இல்லையா, y வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வேலையே இல்லை, ஜஸ்ட் பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல மட்டும்தான் இருக்கும். அப்ப என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், மேக் இட் பாஸ் எக்ஸப்ட் ஜீரோவா? அது பாலினாமியல் ஃபங்க்ஷன். சரி, ரேஷனல் ஃபங்க்ஷன் முடிக்கலையா? ரேஷனல் ஃபங்க்ஷன்ல வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் போடலையா? ஒன் செகண்ட். யா, குட். ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு யாராவது டொமைன் அண்ட் ரேஞ்ச் சொல்லி பார்க்கலாம். டொமைன் வந்து ஜீரோவா? சான்ஸே கிடையாது இல்லையா? எக்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸப்ட் ஜீரோ, எக்ஸப்ட் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் ஜீரோ. இது என்னது? ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் ஜீரோ. இந்த ஜீரோ மட்டும் கிடையாது. எல்லாரும் என் பர்த்டே ஃபங்க்ஷன் வரலாம்டா, அவன் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ராஷனலைசேஷன். சரியா? அப்படி இருக்கக்கூடாது. பட் இங்க என்னன்னா ஜீரோ எக்ஸப்ட் ஜீரோ ஆல் ரியல் நம்பர்ஸ் தான் என்னோட டொமைன். அப்ப என்னோட ரேஞ்ச் என்னமா? என்னோட ரேஞ்ச் என்ன? பாஸ்ட் யாராவது சொல்லு, என்னோட ரேஞ்ச் என்ன? That also r minus 0. ரேஞ்ச்லயும் 0 கிடையாது. டொமைன் அண்ட் ரேஞ்ச் r minus 0. Okay, these are very important. Okay, then மாடுலஸ் ஃபங்க்ஷன்ல உங்களோட y எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் சொல்ல பார்க்கலாம். f of x வந்து x தான். ஃபார் என்னோட x வந்து greater than or equal to 0 minus x less than 0 அப்படியா? Oh God, we did mistake. Wait. I'm sorry. இதை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி பரமசிவம் அப்படின்னு சொன்னால அதெல்லாம் கிடையாது. பாசிட்டிவ் எக்ஸ் உள்ளதுன்னா அதாவது என்னோட வேல்யூஸ் இருக்குல்ல, என்னோட டொமைன் வேல்யூஸ் இருக்குல்ல, அது வந்து 0 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். என்னோட டொமைன் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்னோட ரேஞ்சும் பாசிட்டிவ். என்னோட டொமைன் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா, அதாவது லெஸ் தேன் ஜீரோவா, இதெல்லாம் வந்து லெஸ் தேன் ஜீரோ இல்லையா, இதெல்லாம் வந்து என்னது லெஸ் தேன் ஜீரோ, இதெல்லாம் லெஸ் தேன் ஜீரோ, இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. என்னோட டொமைன் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோல இருந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி, அதாவது ஜீரோ டு இது இன்க்ளூடட். சரியா? ஜீரோ டு இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா என்னோட அவுட்புட் ரேஞ்ச் இருக்குல்ல, என்னோட ரேஞ்சும் வந்து பாசிட்டிவா இருக்கும். இப்ப என்னோட டொமைன் வந்து லெஸ் தேன் ஜீரோ நெகட்டிவா இருந்ததுன்னா மைனஸ் எக்ஸா தான் கொடுப்பேன். ஒரு ஒண்ணும் பெரிய பாசிட்டிவ் பரமசம் கிடையாது. என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னோட இன்புட் டொமைன் வந்து கிரேட்டர் than or equal to 0வா இருந்துச்சு எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்படின்னா உன்னோட அவுட்புட் வந்து எக்ஸ் தான். உன்னோட டொமைன் வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா உன்னோட அவுட்புட் வந்து மைனஸ் எக்ஸ். புரிஞ்சதோ இல்லையா? இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? கிரேட்டர் than or equal to 0வா இருக்கும்போது இந்த பக்கம், லெஸ் தென் 0வா இருக்கும்போது இந்த பக்கம் என்னோட ரேஞ்ச். இப்ப இதை வந்து அழகா இந்த மாதிரி எல்லாம் உளறிக்க முடியாது இல்லையா? சோ அழகா நம்மளோட is a modulus function. My f of x is modulus function. என்னோட f of x எப்படி இருக்கும்னா, என்னோட x வந்து greater than or equal to 0 இருக்கும்போது plus x ஆகும், என்னோட x வந்து less than 0 இருக்கும்போது minus x ஆகவும் இருப்பான். அவன் தான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். போலாமா? நெக்ஸ்ட் இன்னும் ஒன்னு இருக்குமே, சிக்னம் ஃபங்க்ஷன். ஐ திங்க் சிக்னம் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. 3 பேரும் பேசிக் ஃபங்க்ஷன்ல இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. சிக்னம் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன், கிரேட்டர் இன்டிஜர் ஃபங்க்ஷன், பாக்ஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஃபெல்ல வரும். அது ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சிக்னம் ஃபங்க்ஷன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க ஒரு பபிள் இருக்கும். இது தெரியும்ல, ஓபன் பபிள்னா இட் இஸ் நாட் இன்க்ளூடட், தட் வேல்யூ இஸ் நாட் இன்க்ளூடட். இன்இக்வாலிட்டிஸ்ல டீச் பண்ணிப்பேன் பாத்துக்கியா? இப்போ சப்போஸ் 1, infinity அப்படின்னா இந்த 1 is included from 1ல இருந்து.
இப்ப ஓபன் பபிள் இந்த மாதிரி ஹாலோ பபிள் இருந்ததுன்னா ஓபன் பிராக்கெட் போடணும் 1, infinity. என்னோட அந்த வேல்யூ இஸ் நாட் இன்க்ளூடட். this one is not included அர்த்தம். ஓபன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல், ஓபன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல். சரி, ஓகே. இப்போ இங்க என்ன சொல்ல வராங்க? -1 என்னோட ஃபங்க்ஷன். இப்போ அந்த சிக்மா ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா y is equal to modulus function divided by x. okay, modulus function divided by x. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப பாரு, என்னோட 0 இருக்கு இல்லையா, இன்னும் இத வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 1 செகண்ட். இப்போ இத வந்து ஒரு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இப்போ என்னோட எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் 0 கிடையாது, 0 விட்டுட்டு இப்ப கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் 0 இன்க்ளூடட். 0 இஸ் நாட் இன்க்ளூடட். இந்த இருக்கு இல்லையா, என்னோட இன்புட் வந்து என்னோட டொமைன் வந்து கிரேட்டர் தான் 0வா இருக்கும்போது என்னோட அவுட்புட் வந்து ஆல்வேஸ் 1. என்னோட அவுட்புட் வந்து ஆல்வேஸ் 1. என்னோட இன்புட் வந்து 0வா இருக்கும்போது 0 தான். சப்போஸ் என்னோட இன்புட் வந்து நெகட்டிவ் லெஸ் தேன் 0வா இருக்கும்போது இந்த ஏரியா லெஸ் தேன் 0வா இருக்கும்போது என்னோட அவுட்புட் வந்து -1 இருக்கு. புரியுதா? புரியுதா இல்லையா? 0க்கு வேல்யூ 0 தான். கிரேட்டர் தேன் 0வா இருக்கும்போது என்னோட வேல்யூ ரேஞ்ச் வந்து 1. லெஸ் தேன் 0வா இருக்கும்போது என்னோட ரேஞ்ச் வந்து -1. இப்போ இதோட இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் எப்படி எழுதலாம்? அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச், டொமைன் வந்து என்டையர் ஆர் தான் இல்லையா, என்னோட என்டையர் ஆர் இல்லையா, ரியல் நம்பர். அப்ப என்னோட ரேஞ்ச் என்னமா? என்னோட ரேஞ்ச் வந்து -1, 0, 1. okay, fine. These two are very important. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மாடுலஸ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் சிக்னம் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டீஜர் பாக்ஸ் ஃபங்க்ஷன், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இந்த பேரை வச்சு மட்டும் ஒரே ஒரு விஷயம், இந்த பேரை வச்சு மட்டும் அப்போ என்னதான் நம்ம இன்புட்ல கொடுத்தோம்னா ஒரு கிரேட்டஸ்ட் வெளியில வரணும் போல, கொடுக்குற இன்டீஜர்ல கிரேட்டஸ்ட் அவுட்புட் வரணும் போல அப்படின்னு நினைச்சேன்னா தப்பு. இப்போ என்னன்னா இப்போ என்னோட மெஷின் இருக்கு, இன்புட் அவுட்புட். சரியா? இப்ப என்னோட மெஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 0 to 1, என்னோட இன்புட் வந்து 0 to 1 வச்சுக்கோங்க. இன்புட் வந்து 0 to 1 என்னது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, ஓகே 0.9 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே 0.9 வரைக்கும் வச்சுட்டு கொடுத்தோம்னா என்னோட அவுட்புட் என்ன? 0வும் 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது 0 தானே லெஸ். அப்ப என்னோட அவுட்புட் வந்து 0 தான். என்னோட அவுட்புட் வந்து 0 தான். 0 to 2, சாரி 1 to 2, இந்த 1 to 2 இருக்கு இல்லையா, வேற கலர் யூஸ் பண்ணி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், அப்பதான் ரொம்ப ஈஸி. இந்த 0 to 1 வரைக்குமே என்னோட அவுட்புட், இப்ப நான் 0 to 1 வரைக்குமே என்னோட அவுட்புட் வந்து 0 தான். இப்போ 1 to 2, இந்த 1 to 2ல வந்து கம்பேர் பண்ண, 1 to 2 வந்து கம்பேர் பண்ண, 1 to 2ல 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது சின்னது? 1 தானே சின்னது. அப்ப என்னோட அவுட்புட் வந்து 1. இப்ப 2 to 3, இந்த 2 to 3ல எது சின்னது? என்னோட அவுட்புட் வந்து 2. ஓகேயா? புரிஞ்சதா இல்லையா? அப்போ கம்பேர் பண்ணிட்டு எது லோவோ அதுதான் அவுட்புட்டா வரும். ஆனா பேர் பெத்தபடா வேற கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஓகேயா? பேரு சங்கீதா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேர் மட்டும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஆனா நீ கொடுக்குற இன்புட்ல எது வந்து 1 to 2 இருக்கும், உன்னோட இன்புட்ல வந்து 1 to 2 கொடுக்குற அப்படின்னா சப்போஸ் 1.5 பா, என்னோட இன்புட் 1.5னா அவுட்புட் என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். 1.9னா 1 தான் இருக்கும். 2னா 2 வரும். 2.1, 2.2 வரைக்கும் எதெல்லாம் 2.9 வரைக்குமே என்னோட அவுட்புட் 2 தான். இல்லையா? புரியுதா இல்லையா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பரா எழுதலாமா? ப்ராப்பரா எழுதலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நம்மளோட லோக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் அதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலா நம்ம வந்து இப்போ எழுதலாம். f of x என்னோட ஃபங்க்ஷன் f of x வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதை வந்து பாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம், கலர் மேத்தம் பாக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். என்னோட பாக்ஸ் ஃபங்க்ஷன் -1
எப்பெல்லாம் -1 நெகட்டிவ் சைட்ஸ் எல்லாம் மறந்துட்டோமே மேம். இப்ப -1 to -2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இதுல எதுவும் சின்னது -2 தான் சின்னது இல்லையா கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா. அப்போ -1.5 அப்படின்னா -1 எடுக்க அவுட்புட் வராது. நம்மளோட அவுட்புட் வந்து -2 தான் வரும். சரியா? நம்மளோட இப்ப இன்புட் வந்து -1.9னா -2 வரும். இப்போ -2.3னா அவங்க என்ன சொல்றாங்க -2 to -3. இந்த -2 to -3ல இதுதான் வரும் இல்லையா? -3 தான் நம்மளோட அவுட்புட்டா வரும். புரிஞ்சதா இல்லையா? ஓகே. என்னோட எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? 0 to -1ல. ஓகே. பாக்ஸ் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து 0வா இருக்கும். 0 to 1ல. 0 to 1ல. பாக்ஸ் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து 1ஆ இருக்கும். 1 to 2ல. என்னோட பாக்ஸ் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து 2ஆ இருக்கும். எக்ஸ் பிட்வீன் 2 to 3. இப்ப யாரா சொல்லு டக்குன்னு -2 என்னன்னா சொல்லு. -1 to 2வா? ஓகே இதான். ஓகே. This is the greatest integer function, box function. I think almost we have covered. ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். f into g. ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து f of x divided by g of x. இது எல்லாமே பண்ணிக்கலாம். சரியா? போர்ஷன் இதெல்லாம் வந்து ஓகே. நான் சில எக்ஸாம்பிள் கூட போட்டுடலாம்னு நினைக்கிறேன். வெயிட் ரெண்டு சம் தான் இருக்கு. எனக்கு அடுத்த ஸ்லைடு இல்லை. பட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி போட்டதான் எக்ஸ் ஸ்கொயர் y = x ஸ்கொயர்னா என்னது? பேரபோலா தானே. ஸ்கொயர் ஃபங்க்ஷனா என்னது? பேரபோலா y is equal to x ஸ்கொயர் g of x is equal to 2x plus 1. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா அதுதான்ப்பா ரெண்டையும் ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரியா? அப்படின்னா என்ன பண்ணணும்? இது என்னது? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து f of x னா f of x வந்து x ஸ்கொயர். ஓகேயா? என்னோட g of x வந்து 2x plus 1. இப்போ நான் வந்து என்ன கேக்குறாங்கன்னா f plus g ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் plus 2x plus 1. சிம்பிள் திங் ரைட்? ஓகேயா? ஓகே. That's I think almost we have covered the entire function. Want me to explain again? No ma'am. No. Okay. What are the basic things we have covered from first slide? Functions, a special type of relation. A function has a rule. It produce new elements from the given function. Map or mapping பண்ணுவோம். அதோட ப்ராப்பர் டெஃபினிஷன் இதை இப்படிதான் டினோட் பண்ணுவோம். ப்ராப்பர் டெஃபினிஷன் சொல்றேன். The relation f from set A to set B is said to be a function if every element of set A has one and only image. தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து should not be repeated ஆகக்கூடாது. இதோட இப்படிதான் நம்ம டினோட் பண்ணுவோம். தென் முக்கியமான நோட் வந்து எலிமெண்ட்ஸ் இந்த டொமைன் ஆர் நாட் கனெக்டட் டு மோர் தென் ஒன் இமேஜஸ். கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். ஒரு ரிலேஷன்ஸை கொடுத்துட்டு அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் y is equal to x. நான் நீ இன்புட் கொடுத்தாலும் அது சேம் அவுட்புட் வரும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் மாறவே மாட்டேன் நீ எவ்வளவு கொடுத்தாலும் அப்படின்னு. அப்புறம் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல வந்து இது வந்து என்னது? y is equal to x ஸ்கொயர் ஃபங்க்ஷன். And cube function பார்த்தோம். There is cubic function. Yeah, cubic function. அடுத்து rational function, மேல ஒரு function, denominator function. முக்கியமா இதுதான். denominatorல வந்து என்ன சொல்றது? 0 இருக்க கூடாது இல்லையா? அதனால except 0. Then modulus functionல we did some mistake, right? Modulus function greater than equal to 0 வந்து பாசிட்டிவா இருக்கும், less than 0க்கு நெகட்டிவா இருக்கும். அப்புறம் signum function, this is very important. Signum function, what happened? Yeah. Then greatest integer function. That's all. Okay, I'm going to end the session. Yeah, thank you.